வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். ஓகே, வாழ்க வளமுடன் என்ற பிரார்த்தனையோடு நாம் துவங்குவோம். கேடிஎம் இனிமேல் உங்களுக்கு ஒரு ஏடிஎம்மாக மாறப்போகுது, மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே தங்கத்தை தொடும் தங்க மகள், தங்க மகன்கள் நீங்கள். வாழ்க்கையில் வாழ்வாதாரத்துக்காக இந்த உலகம் எதையெல்லாம் தொழிலாக நிர்ணயித்திருக்குன்னு தெரியும். ஆனால் உங்களுக்கு மட்டுமே தங்கத்தை தொடும் வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கிறது. இதில் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோமா இல்லை சோர்வடைகிறோமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முடிவு. பொதுவாக மூளைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. நாங்கள் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா நீங்கள் மென்டலுக்கு பார்க்குறோம்னு நினச்சிக்க வேண்டியதில்லை. அவங்கள நாங்கள் பார்க்கவே மாட்டோம், அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நல்லா இருக்கிறவங்கள பொருளாதார கல்வி, பொருளாதார சமூக நலம், உளவியல் ஆரோக்கியத்தில் டெவலப் பண்ணக்கூடிய நிறுவனம் தான் எங்களோட நிறுவனம். 25 ஆண்டு காலமாக இருக்கிறது. எங்களுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லணும்னா, அதாவது 0.39 செகண்ட் அப்படின்னா எவ்வளவு? இதை கூகுளில் சர்ச் பண்ணுறவங்க 7 லட்சம் பேர் எங்களை சர்ச் பண்ணுறாங்க. ஒரு வினாடி கூட கிடையாது. ஸோ அதனால தான் சமீபத்தில் எங்கள் வெப்சைட் கூட ஹேக் பண்ணிட்டாங்க. ஏன்னா உலகத்திலேயே வாழ்க்கைக்குன்னு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் தான். இது விளம்பரம் அல்ல, விழிப்புணர்வு. சரிங்களா? இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், நம்மளுடைய மனசுங்கிறது என்ன, மூளைங்கிறது என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். மூளைங்கிறது நரம்புகள், சதைகள் சார்ந்தது. அப்போ மனம்னா என்னென்னா அறிவு சார்ந்தது. அதில் எங்களுடைய கோட்பாடு என்னென்னா, அறிவே மனம். உங்களுடைய அறிவு தான் மனசு. இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, மனநலம் மண்ணுயிர் காக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதுக்கடுத்து அறிவினால் ஆவது உண்டோ பிரிதி நோய் தம் நோய் போல் போற்றா கிடைங்கிறார். பாரதியார் சுத்த அறிவே சிவங்கிறார். அப்போ அறிவை புதுப்பித்தால்தான் வெற்றி அடைய முடியும். மனம்ங்கிற வார்த்தை பழைய காலத்தில் வார்த்தை. அதுக்கு ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் கிரியேட் பண்ணது நாங்கள் தான். மனதை மாற்றி அமைத்தால் வெற்றி அடைய முடியும். சரிங்களா? இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா நீங்கள் யார் அப்படின்னா ஒரு ஆற்றல். நீங்கள் எனர்ஜி, ஆற்றல். இந்த ஆற்றல் எப்படியெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது இங்கே எங்கிட்டே இப்போ பேசலாம். ஏன்னா இது ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத விட ஆக்டிவேஷன் ப்ரோக்ராம். சரிங்களா? எப்போவெல்லாம் நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னா, 4 ஏரியாவில் தான் நம்முடைய ஆற்றல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், நம்முடைய செயல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஒன்று, நம்மளுடைய குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி இல்லையா? அதற்கடுத்து பொருளாதார வளர்ச்சி அல்லது பொருளாதாரத்துக்கு மீறிய செலவு, இது நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கடுத்து சமூகத்தில் நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்தஸ்து. சரியா? அதற்கடுத்து உளவியல் ஆரோக்கியம். நேற்றைய தினம் இப்போ இந்தியா எத்தனை வருஷமாக இருந்துகிட்ருக்குன்னு தெரியும். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி தெரியும், விமான போக்குவரத்து துறை எத்தனை வருஷமாக இருக்குது. ஆனால் இந்த ஆண்டு மட்டும்தான் இந்தியா முடிவு பண்ணியிருக்குது, ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே நடக்கிறது இல்லை, டேக் ஆஃப் ஆகிற சமயத்திலலாம் நடக்குது. அதற்கு உளவியல் ரீதியான ஆய்வு தேவைங்கிறது இந்தியா இப்போ தான் முடிவு பண்ணி 3 மாதம் ஆகுது. இதை ஒரு பல்கலைக்கழகம் பார்த்துட்டு எங்களோடு இணைந்து இந்த பைலட்டுக்கு எப்படி உளவியல் சார்ந்த இயக்கத்தன்மையை கொடுக்குதுங்கிறது நேற்று ஒரு ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் போட்டிருக்கோம். அது எங்களுடைய இதிலெல்லாம் போட்டிருக்கோம், யூடியூப் சேனலில். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் வருது, இந்த டிஸ்டர்பன்ஸ் தான் உங்களுடைய ஆற்றலை குறைக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் எதிலெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறீங்களோ அது ஆற்றலை குறைக்கும். அடுத்த ஒரு கேள்வி, டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, நான் என்ன செய்யறது அப்படின்னா, எத்தனை பேர் இதுக்கான தீர்வை தேடி எடுத்திருக்கீங்க? நீங்கள் யூடியூப்பில் தேடுறது தீர்வு இல்லை, அது இன்ஃபர்மேஷன். அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது தீர்வு கிடையாது, அது பரிமாற்றம். எங்கே நீங்கள் எக்ஸ்பர்ட்டோடைய கன்சல்டன்சி எடுத்திருக்கீங்க? 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்கள் எம்டி என்னை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணையில் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். நான் இந்த உலகத்துக்காக ஒரு 1000 கடைகளை நான் உருவாக்கிவிட்டால் இந்த 1000 குடும்பங்கள் அல்ல, 1 லட்சம் குடும்பங்கள் அல்ல, 10 லட்சம் குடும்பங்கள் பலன் பெறும், அதற்காக நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உயர்ந்த எண்ணம், எண்ணம் அல்ல செயல். அதனால் நீங்கள் உங்கள் மனசில் உங்களுடைய பிரச்சனைகளை கயிறு கட்டி பஸ்ஸில் தொங்குற மாதிரி தொங்கினீங்கன்னா
எப்போவுமே தொங்கிக்கிட்டே தான் இருப்பான். அதுக்குண்டான தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வை வந்து அடுத்தவங்கிட்ட ஷேர் பண்ணால் கிடைக்காது. நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் பலம் பெறும். உடல் நோய் கிடையவே கிடையாது. இப்போ எங்ககிட்ட வந்து வரக்கூடிய கிளினிக்கல் கேஸ் ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்கிறேன். நேற்று ஒருத்தர் வர்றாரு, கிட்டத்தட்ட அவர் இன்ஜினியரிங்கில் வந்து டாப் லெவலில் வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு. ஏன்னா யாரோ ஒருத்தர் சின்ன வயசில் சொல்லிட்டாங்களா இவர் வந்து அடிமையாக வேலைக்கு போக மாட்டாருன்னு சொல்லி. அதாவது ஒரு டாக்டர் வேலை செய்கிறது அடிமையா? அடிமைனா என்ன, வேலைனா என்னன்னு வித்தியாசம் தெரியாமலே இன்ஜினியரிங்கில் டாப் படித்தவர் 37 வருஷமாக சும்மா இருக்கார். இதை அவர் எங்கிட்ட வர வைக்கிறதுக்கு 3 வருஷம் ஒரு போராடி தான் எங்கிட்ட வர வைக்கிறாங்க. வந்த பின்னாடி அவர்கிட்ட கேட்டால் கிட்டத்தட்ட அவருடைய எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணையில் 62 வகையான தடையில் உட்கார்ந்துருக்கார். நல்லா ஞாபகத்தில் வைத்துங்கள், உங்களுடைய மனதில் போடக்கூடிய அனைத்து செய்தியுமே உங்களை இயக்குதா தயக்கத்தை உருவாக்குதாங்கிறது தான் உளவியல் சார்ந்த ஆய்வு. ஸோ இந்த ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு இந்த நிறுவனம் வெற்றியடை யார் ஜெயிக்க போகிறோம்? நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். உதாரணத்துக்கு 1 கிராம் தங்கம் அப்படி எடுத்துங்களேன். 1 கிராம் தங்கம், இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் 10 கிராம் தங்கத்தை எடுக்கிறதுக்கு எத்தனை தெரியுமா டன் தேவைப்படுது? 1 டன் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் சாயில் கோல்டன் மைன் எடுத்தீங்கன்னா 1 டன்னில் வந்து 10 கிராம், லோ கிரேடில் வந்து 2 கிராம். அப்போ 10 கிராம் தங்கத்துக்கு எவ்வளோ மண்ணை தோண்ட வேண்டியது இருக்குது? 1 டன். இப்போ நீங்கள் விற்கக்கூடிய ஒரு பொருள் அந்த எங்கேயோ விற்கிற கஷ்டப்படக்கூடிய ஏதோ ஒரு நாட்டில் அந்த குகைக்குள்ளே மண்ணுக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது போய் சேரும். அப்போ உங்களுடைய ஆற்றல் எப்படி இருக்குன்னா, நாம் வேலை செய்வது நமக்காக அல்லவே இல்லை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், உங்களுடைய வேலை எப்படி செய்கிறீங்களோ இதுதான் உங்களை டிஎன்ஏன்னு சொல்கிறோம். சரிங்களா? உங்களுடைய வெற்றி எப்படி இருக்கணும்னு சொன்னால், என்னுடைய குழந்தைகள் ஜெமாலஜியோ அல்லது கோல்டு ஆர்னமெண்ட்டோ இந்த ஸ்டடீஸ் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர்கள். ஏன்னா இது உங்கள் ஜீன்லேயே உருவாகணும். எப்போவுமே பணத்தை வந்து நேரடியாக ஃபோக்கஸ் பண்ணால் ஃபெயிலியர். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, பணத்தை நேரடியாக ஃபோக்கஸ் பண்ணால் ஃபெயிலியர். அதே மாதிரி நம்மளுடைய மன அமைப்பு எப்படின்னா, அடுத்தவங்களை பார்த்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோம். அவங்க ஒன்றுமே இல்லை, இப்படி வளர்ந்துட்டான், நான் எல்லாமே செய்கிறேன், நான் வளரவே முடியல. இந்த அறிவு தான் நம்மளை கெடுக்கக்கூடிய அறிவு. அப்போ அறிவை புதுப்பித்துக்கணும். ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஆப் இருக்குன்னா 3 மாதத்துக்கு ஒரு அப்டேட் பண்ணுறீங்களா? உங்களுடைய வளர்ச்சிக்காக என்ன அப்டேட் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் டாக்டர் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாமே போயிருக்கீங்களா? டாக்டர்கிட்ட போகாதவங்க யாராவது இருக்கீங்களா? சரி, யாருமே நான் பிளட் டெஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் மைண்ட் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? நான் எப்படி இயங்குறேன்னு டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஏன் என்னால் வளர முடியல டெஸ்ட் பண்ணியிருக்கோமா? இது இல்லவே இல்லை. உங்களுக்கு டவுன் ஹால் தெரியும். டவுன் ஹால் தெரியுமல்லவா? டவுன் ஹால் உடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஏன்னா நம்ம எதை பார்க்கிறோம் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். டவுன் ஹாலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அது எப்போ கட்டப்பட்டு தெரியுமா? 1892. மணிக்கூண்டு. அந்த முன்னாடி பெரிய ஒரு முக்கோண பில்டிங் இருக்குல்ல, 1892. ஒரு மனுஷனுடைய அறிவு பற்றாக்குறை அவனை 4 ஏரியாவில் குறைச்சுன்னு கண்டுபிடிச்சது 1896. சார் புரியுதா உங்களுக்கு? விக்டோரியா காலத்தில் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை விட பெரிய விஷயம்னா, ஒருத்தருடைய மனசு வந்து எப்படி இயங்குங்கிறத கண்டுபிடிச்சி எப்படின்னா 1879. சார் புரியுதுங்களா? 1879 கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் நமக்கு தெரியுதா? ஆனால் உங்கள் எம்டி அப்போவே எப்போ எங்களை கேள்விப்பட்டாரோ அப்போவே எங்களை கூப்பிட்டு நிறைய செய்யணும் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷங்கள் நாங்கள் நிறைய வெளிநாடுகளில் போயிட்டோம். மறுபடியும் வந்து காண்டாக்ட் பண்ணுறாருன்னா இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. உதாரணத்துக்கு உங்களுடைய கேஷ் கவுண்டரில் ஒரு வேர்டு போட்டிருப்பீங்க, இறைவன் இது எனக்கு கொடுத்த அருள் கொடை. இந்த வார்த்தை எப்படி உங்கள் எம்டி கண்டுபிடிச்சாருங்கிறத பார்த்தீங்கன்னா, அவர் எங்கிட்ட சொல்லையில் வந்து ஒரு இடத்துல ஒரு ட்ராவலிங் போகிறாரு, ஒரு வண்டியில் எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னா எஸ் இந்த வார்த்தை தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்போவே எழுதி அன்னைக்கு நான் போகிறப்ப 20 வருஷத்துக்கு பின்னாடி எழுதி வச்சுருந்தார். அப்போ உலகத்தில் அறிவை தேடக்கூடியவர்கள் அனைவருமே தொழிலதிபர்கள். நம்ம இப்படி கெட்டு போயிட்டுமே எனக்கு தேடக்கூடியவங்கள தொழிலாளர்கள். அப்போ இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் உயர்ந்த மனிதனோடு இருக்கீங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வரக்கூடிய கஸ்டமர் வர பார்த்தீங்களா, அவங்க வந்து மகிழ்ச்சிகரமாக தங்கத்தை வாங்குறாங்க, அப்படி தானே இல்லைங்களா? நான் சமீபத்தில் வந்து
ஒரு ஷாப்புக்கு போனேன், லாஸ்ட் மீட்டிங்களோடு சொன்னேன். அவர் வந்து ஒரு 60 வயசு இருக்கும். 60 வயசு அவர் வந்து கோட்டு தைக்கக்கூடிய டெய்லரிங் ஷாப்பில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அதாவது அளவெடுக்கிற பொறுப்பு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் உங்களுக்கு இது பிடிச்சதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் உலகத்திலே அந்த கோட்டு போடுறவங்க கூட இருக்கிறது பார்த்தீங்களா, அதை விரும்புகிற கூட இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய சந்தோஷம் தாரு. அதனால் நீங்கள் தங்கத்தை விரும்பக்கூடிய மனிதர்கள், தங்கத்தை வாங்கக்கூடிய மனிதர்கள் கூட வாழ்கிறீங்க, தங்க அதிபரோடு வாழ்கிறீங்கிற உங்களுடைய ஆற்றல் அதிகமாகும். உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தணும். ஆற்றல்ங்கிறது என்னென்னா, உங்களுடைய செயலை எது தூண்டுதோ அதுக்கு பேர் ஆற்றல். உங்களை செயலை எது முடக்குதோ அது வந்து ஆற்றலை குறைக்கக்கூடியது. சரிங்களா? இந்த ஆற்றல் குறைபாடில் வர்றது தான் உங்களுக்கு உடல் சார்ந்த நோய்கள். அடிக்கடி வந்து டயர்டாயிடுறோம். அதிகமாக சிந்திச்சிங்கன்னா தலைவலி, அதிகமாக பயந்தீங்கன்னா கிட்னி சார்ந்த ப்ராப்ளம், குழப்பம் அதிகமாகிடுச்சுன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை, குழந்தைங்க சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா முழங்கால் பிரச்சனை. எங்கிட்ட நேற்று ஒருத்தர் வர்றாரு. அவர் தன்னுடைய மகளை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு. மகளுக்கு வயசு 65. சார் மகளுக்கு 65, இப்போ வயசு எவ்வளவுக்கு இருக்கும்? 85. சரியா? மக என்னன்னா வேலையே செய்யலை, ஆனால் அரசு வேலை வாங்கியிருக்குது, வேலையே செய்யலை, வேலை செய்யவே பிடிக்காது, ஆனால் கருணை அடிப்படையிலேயே அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு வரைக்கும் அவங்க வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அவர் வர்றாரு, என்னுடைய உடம்புல எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டேன், ஆனால் கால் மட்டும் வீங்கிக்குது, இது எந்த மருத்துவமே தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல சார். மகளுக்கு கூப்பிட்டு வந்தவர். நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குங்க. அப்பா என்னுடைய மகனுடைய வாழ்க்கை சரியில்லை, அதுதான் உங்களுடைய பிரச்சனை. அப்போ உடலில் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் வருதுன்னா அது வாழ்வியல் சார்ந்த நோய்கள், மனம் சார்ந்த நோய்கள், வாழ்வியல் சார்ந்த நோய்கள். அதனால் நீங்கள் வெற்றியாளராக மாறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய தடை, அதற்கான விடை தேரலைன்னா அது உங்களுக்கு தடை. சரிங்களா? உங்களை பற்றியான சுய பச்சாதாபம், என்ன வேண்டது, என் லைஃப் இப்படி போயிடுச்சு, எத்தனை நாளைக்கு நான் கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னா சுய பச்சாதாபம். சரிங்களா? நீங்கள் மருத்துவமனையில் நாங்கள் இருக்கிறதுனால சொல்கிறோம், ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணிட்டா அந்த சர்ஜரி பண்ண பிளேட்டை கழுவக்கூடிய நர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிரேட். ஒரு சாதாரணமாக வந்து கழுவக்கூடிய பிளேட்டை வந்து சிம்பிளாக கழுவாம விட்டுட்டாங்கன்னா அந்த அந்த ஆளுடைய லைஃபு முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க அவ்வளோ ஸ்பீடாக தண்ணியில் வச்சு சிறுன்னு அடிப்பாங்க, நம்ம காதெல்லாம் பிச்சுக்கும், அதை ஆனந்தமாக செய்வாங்க. இதுதான் கிரேட். அதனால் நீங்கள் இனிமேல் என்ன செய்யணும்னா, உங்களுடைய மனசு, அதாவது உங்களுடைய அறிவு எதையெல்லாம் தேடுது, காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிருந்தாலும் நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்கா? அப்படி ஒரு கேள்வி பக்கத்தில் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு 10 மார்க்கு கேள்விக்கு நான் பதில் சொல்லுவாங்க, இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்குவீங்க. ஓகே, கடைசி வரை கேட்க மாட்டேங்குது. ஸோ இப்படி ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, இப்படி ஒரு பதிலையும் சொல்லிக்குவாங்க. இந்த பதில்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தணும். இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க, உங்களுடைய டிஎன்ஏவுக்காக வேலை செய்கிறீங்க. நாங்கள் எத்தனையோ மனிதர்களை, தொழிலதிபர்கள் வரைக்கும் பார்த்துட்ருக்கோம், காவல்துறை வரைக்கும் பார்க்குறோம். அவங்களுடைய வளர்ச்சியின்மை காரணம் முறையற்ற அறிவு பதிவுகள் தான். நாங்கள் அறிவுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த அறிவு பதிவுகளை மாற்றணும். எது உங்களுக்கு தடையாக இருக்குது, எது உங்களுக்கு விடை தெரியாமல் இருக்குது, தடை வேற, விடை தெரியாமல் இருக்கிறது வேற. இதை மாற்றி அமைச்சோம்னா நீங்களும் வெற்றியாளராக வர முடியும். இப்போ தீபாவளி வருது. இந்த தீபாவளியில் வந்து ஒரு 100 டன் சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா அது உண்மையிலேயே யாருக்கு வெற்றினா உங்களுக்கு வெற்றி. உங்களுடைய உடல் ஹார்ட் எப்படி இயங்குது, அது அடிக்கடி வலிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா என்ன ப்ராப்ளம்? அதே மாதிரி உங்களுடைய அறிவு எப்படி இயங்குது, இதை பார்க்குறப்ப வந்து ஒரு மகிழ்ச்சி வருதா? காலையில் வந்து இங்கே பார்க்கல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. நீங்கள் எல்லாமே வந்து தங்கத்தை தொடருங்க, ஆர்வமாக வேலை செய்கிறீங்க. இது மிகப்பெரிய ஆற்றல். உங்களுடைய குழந்தைகள் மாபெரும் வெற்றி அடையுங்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு வேலையிலும் பார்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்டாக ஆர்வத்தோடு செய்கிறீங்க. இந்த ஆர்வம் அதிகமாக பொருளாதாரத்தை பற்றி கவலையப்படாதீங்க, பொருளாதாரம் நிச்சயமாக நடக்கும். நாங்கள் திரைப்படத்துறையில் நிறைய ஆய்வுகளை பண்ணிட்டு வர்றோம். உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு படத்தில் வந்து விநாயகன் ஒருத்தர் வந்திருப்பார். அவர் 25 வருஷமாக கஷ்டப்பட்டிருக்காரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை தரமே மாறுது இல்லையா? ஒவ்வொரு படத்தில் உள்ள நடிகர்களும் எப்படியெல்லாம் வளர்ச்சியாக நாங்கள் ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கலாம் பார்த்து யார் நீண்ட நாள் ஒரு விஷயத்தை செய்கிறாங்களோ அவர்கள் தொடர்ந்து ஆர்வத்தோடு செய்தால் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த நிறுவனத்தோடு உங்களை இணைத்துள்ளீர்கள். அந்த நிறுவனத்தை வந்து வளர்த்தணுங்கிற எண்ணத்தில் இருங்க. நிச்சயமாக நம்ம தான் வளரப்படுறோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த டாக்டர் என்ன நினைப்பார் சொல்லுங்கள்? அந்த பேஷண்ட்டை க்யூர் பண்ணணும்.
அந்த க்யூர் பண்ணணும்னு நினச்சா அவர் செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஷண்ட் க்யூர் ஆகிடுவார். அந்த பேஷண்ட் 10 பேர் ரெஃபர் பண்ணுவார். அப்போ யார் டெவலப் ஆகிறா? டாக்டர் டெவலப் ஆகிறார். நீங்கள் ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க, நாம் எல்லாமே வந்து அடுத்தவங்களுக்கு வேலை செய்கிறோம்னு நினைக்கிறது தவறு. ஏன்னா எங்களுடைய கிளினிக்கல் ஃபவுண்டேஷனுக்கு நிறைய பேர் வர்றவங்களை நாங்கள் ஸ்டடி பண்ணலை. என்னென்னா, நான் படிக்க வேண்டியது இருக்குது, பொழுதனைக்கு கஷ்டப்பட சொல்கிறாங்க, டியூஷன் போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் இல்லை. படிப்பை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது கன்சல்டன்சி எடுத்துக்கிட்டியா? இல்லவே இல்லை. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது எடுத்துருக்குமானா? இல்லவே இல்லை. ஆனால் உங்களுடைய நிறுவனம் அப்பப்போ உங்களுடைய மனதை புதுப்பிப்பதற்காக இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்லாம் உங்கள்கிட்ட வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதனால் இன்னையிலிருந்து நீங்கள் மாறணுங்கிற எண்ணத்தை விட உங்களுடைய அறிவை புதுப்பிக்கணும். எந்த அறிவை புதுப்பிக்கணும்? நமக்கு உழைக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்குது. அப்படித்தானே? உழைப்பு வேலை நினச்சிங்கன்னா நம்ம கூலியாள் தான். நாங்கள் அதுதான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன விஷயம் வந்து உங்கள் எம்டிக்கு ரொம்ப பிடிச்சி. பல பேருக்கு வந்து செய்கூலி இருக்கும், ஆனால் சேதாரமாக இருக்கும் இல்லையா? ஆனால் உங்களுக்கு செய்கூலி இருக்கணும், சேதாரம் இருக்கக்கூடாதுன்னா ஒன்லி உங்களுடைய சிந்தனை போக்க மாற்றணும், அறிவு போக்க மாற்றணும். இங்கே வரையிலே வந்து இந்த நிறுவனத்தோடு நம்ம இணைந்திருக்கோம், இந்த நிறுவனம் வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி அடைகிறது நீங்கள் தான். உங்களுக்குள்ள வந்து கவலைகளை சூழ்ந்திருக்கிறது. சரி, கவலை இல்லாமல் வாழ முடியுமா? இது கதை. ஒவ்வொரு மருத்துவரும், நாங்கள் சமீபத்தில் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அவருடைய அந்த சீஃப் டாக்டருடைய ஒய்ஃப் வந்து ஐசியூவில் படுத்திருக்கு. அதாவது என்னென்னா, அடிக்கடி அது ஃப்ளக்சுவேஷன் மாறுது. அவர் சொல்கிறார் ஆக்சிஜன் லெவல் ஃப்ளக்சுவேஷன் மாறுது. எங்கள்கிட்ட மனசு விட்டு பேசுகிறார். நாங்கள் ஒரு மனதத்துவ நிபுணங்கிற மாதிரில இந்த பிரச்சனை எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத விட இங்கே வர்றவங்களை நான் குணப்படுத்தணுங்கிறதான் நான் கவனமாக இருக்கேன். என்னுடைய 6 உயிர் அங்கே துடித்து கொண்டிருக்கிறது. அதை விட 1000 உயிர் என்னை பார்த்துறதுக்காக துடித்து கொண்டிருக்கிறது. 1000 உயிரை காப்பாற்றினால் அந்த உயிரை இன்னொன்று ஒருத்தர் காப்பாற்றுவான்னு சொல்கிறார். இதுதான் வாழ்க்கை. அப்போ நீங்கள் வந்து இங்கே வேலை செய்யறதுங்கிறத விஷயத்தை விட்டுருங்க. உங்களுக்கு உழைக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அது எப்படிப்பட்ட உழைப்புனா, தங்கத்தை தொடக்கூடிய உழைப்பு. உங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குது, உங்களுக்கு 5 நிமிஷம் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். எது வேணாலும் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். எப்போவுமே வந்து உங்களுக்குள்ள இருக்கிற பதிலை சரியான முறையில் வந்து புதுப்பிச்சுக்குங்க. நிறைய பேர் பதில்களை நம்ம வச்சுக்கிட்டு இந்த பதில் தான் உண்மையை நினச்சிட்டு இருக்கு. அது பதில் உண்மையே இல்லை. உதாரணத்துக்கு டியூஷன்னா என்ன சார் சொல்லுங்கள்? டியூஷன் என்ன? டியூஷன் என்ன சொல்லுங்க? அப்படித்தான் நமக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. டியூஷன்னா ஃபீஸ்ன்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? டியூஷன்னா ஃபீஸு, பணம்னு அர்த்தம். யாருக்காவது தெரியுமா? டீச்சர்னா என்ன சொல்லுங்க? டீச்சர்னா என்ன? எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். டீச்சர்னா ஒன்று டெலிவரி த கரிக்குலம். ஒருத்தர் வந்து பாடத்திட்டத்தை வெளிப்படுத்துறவங்க பேர் தான் டீச்சர், சொல்லி கொடுக்குறவங்க அல்ல. ஸ்டூடெண்ட் என்ன? மாணவர். பெயின் ஷேக்கிங் பிஹேவியர், வழியை தாங்கக்கூடியவங்க தான் மாணவன்றான். இதுதான் அர்த்தம். அதனால சொல்லர்த்தம் வேறு, செயலர்த்தம் வேறு. அப்போ இனிமேல் என்னன்னா, உங்களுடைய மொழி ஆற்றலை மாற்றிக்கிங்க. நமக்கு மொழியில் வந்து தப்பான விஷயங்களில் நம்ம தவறான அர்த்தத்தை வச்சுருப்போம். எத்தனை நாளைக்கு கஷ்டப்படுறது அப்படிங்கிற வார்த்தை, எவ்வளோ தூரம் உழைக்க வேண்டியது இருக்குது வார்த்தை, எது கரெக்டு? எவ்வளோ தூரம்? ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கஷ்டப்படுறது இல்லையா? உன் கஷ்டமே தீராதா? ஒரு 10 மார்க் கேள்வி. அதுக்கு பதில் தீரவே தீராது, சாக வரைக்கும் இப்படித்தான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரே மார்க் பதில். இது முடியுமா? முதல்ல பதில்களை மாற்றி அமையுங்கள். பதில்கள் உங்களுடைய உளவியல் போக்கை நிறுத்திடுது. சரிங்களா? காலையில் நைட்டு போகிறோம், 11 மணி ஆயிடுது. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது இருக்குது. என்ன வாழ்க்கை அப்படின்னு 2 பேர் புலம்புறப்ப வந்து இதை யார்கிட்ட போய் சொல்கிறது? நம்ம தலையில் எழுத்து. நான் இதனால தான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய ஆராய்ச்சி என்னென்னு கேட்டுங்க. நான் யூனிவர்சிட்டியில் பண்ணது, இந்த நெத்தி இருக்குல்ல, நெத்தி, இந்த நெத்தியுடைய மூளை பகுதின்னு ஒன்று இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் மூளை இருக்குன்னு நம்புறீங்களா? ஹலோ, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக கேட்குதுங்களா? எல்லாத்துக்கும் மூளை இருக்குன்னு நம்புறீங்களா? பாருங்க, நம்புறீங்களாமா? பாருங்க, நம்புறாங்க. ஐயோ, இருக்குது, நம்புறேன் அப்படிங்கிறது தப்பு. இருக்குது கன்ஃபர்மேஷன். அந்த மூளையில் முன்பகுதியில் வந்து என்ன நடக்குதுங்கிறது தான் என்னுடைய ஆராய்ச்சி. அதில் வந்து 5 வகையான விஷயங்கள் நடக்கணும். அதுக்கு பேர் WM. சரியா? ஒன்று வந்து டாஸ்க் சுவிட்சிங், ஒரு வேலையை வந்து செய்யக்கூடிய தன்மை. அப்புறம் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ்,
ஒரு வேலையை செயல்தன்மையை உண்மைத்தன்மையோடு செய்யக்கூடியது. சரியா? அதுக்கடுத்து வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன், செயல்படுத்தும் தன்மை. ஓகே, இதை நம்ம நினைவு வேற, செயல்படும் நினைவு வேற. அப்போ இதை வச்சு செயல்படுத்தக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை தான் டாக்டர் அலன்பேர்டுன்னு கண்டுபிடிச்சாரு. அதனுடைய தொடர்ச்சியை தான் நான் கண்டுபிடிச்சேன். இன்றைக்கி வந்து வெளிநாடுகளுடைய நிறுவனங்களுடைய எம்டிகளை பண்ணிகிட்டு இருக்கோம்னா எங்களுடைய ஆய்வு தான். எங்களுடைய நிறுவனம் இங்கே தான் இருக்குது. எந்த விதமான 25 வருஷமாக எந்த விதமான போர்டே கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட்டே இருக்காது. நீங்கள் டிவியில் எந்தெந்த கம்பெனி பார்க்குறீங்களோ அதுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருப்போம். நீங்கள் வீட்டில் 10 பொருள் யூஸ் பண்ணீங்கன்னா 5 பொருளுடைய நிறுவனத்துக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருப்போம் கன்சல்டன்சி. அவங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் கன்சல்டன்சி பண்ணிகிட்டு இருக்கோம், வெளிநாடுகளுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இனிமேல் வந்து உங்களுடைய அறிவு போக்கை மாற்றிக்கலாமா? அனுதாப அறிவு, செயல்படக்கூடிய அறிவு, எது வேணும்? செயல்படக்கூடிய அறிவு இல்லையா? கவலை, அதை விட்டு போட்டு அந்த கவலை வந்து கவலை அப்படின்னாவே என்னன்னா, ஆக்சுவலாக ஒரி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் தெரியுங்களா? ஒரு விஷயத்தில் நிலை பெற்று நின்றுக்கிறது, அதுதான் கவலை. சரியா? சரி, இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு உடல் சார்ந்த ஒரு ஆரோக்கியம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுங்க, 32 வகையான கேரக்டர் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதுக்கு பிறகு ஹாப்பினஸ். பல்லு எத்தனை மனுஷனுக்கு? 32 வகையான காம்பனண்ட் இருக்குது. அதில் ஒரே ஒரு காம்பனண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பார்க்கக்கூடியதை நீங்கள் நிறைவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஒன் ஹாப்பினஸ். வேலைக்கு வர்றோம், இது வாய்ப்பு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஹாப்பினஸ். வேலைக்கு வர்றோம், எப்போ இந்த கஷ்டம் தீருமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னது? அன்ஹாப்பினஸ். ஓகே, இனிமேல் மாற்றிக்கலாமா? ஓகே. அதுக்கடுத்து பிரியா மேடம், அவங்க உலக லெவலில் வந்து உளவியல் சகோதரின்னு சொல்லக்கூடியவங்க. பெண்களுக்கான எதெல்லாம் பாதிக்குது, ஆண்கள் எப்படி இங்கேனால இங்கே பாதிக்கிறீங்க, இங்கேனால அங்கே பாதிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங். கேக்குதா? சவுண்ட் எல்லாம் கேட்கல. குட் மார்னிங். ஓகே. என்ன போல் வாழ்க்கை என்பதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் மொய்தீன் சார் வந்து சிறப்பா சொன்னாங்க. ஏன் புரிஞ்சுதா? நம்ம மேல ஸ்டெப்பேரி போகல, ஸ்டெப்பேரி போகும்போது 6th ஃப்ளோர்ல ஒரு சின்ன ஒரு வசனம் போட்டிருப்பாங்க. சென்னை 6ல என்னன்னு போட்டிருப்பாங்க? வழிகள் இருந்தா 1000 வழிகள், வழிகள் இல்லைன்னா 1000 குறைகள் அப்படின்னு சொல்லி மேலே எழுதி போட்டிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சம்பாதிக்கிறதுக்கான வழி எப்படிங்க இருக்கும்? எந்த விதத்துலனாலும் நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் இல்லையா? கரெக்டா நம்மளுக்கு கொடுக்குற டார்கெட் ஆகட்டும், நம்ம கொடுக்குற எல்லா விஷயமும் ஆகட்டும், என்ன பண்ணுவோம்? அதை வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ஸா தான் சொல்லுவோம். குறை சொல்றவன் எப்படி சொல்லிட்டு இருப்பான்? எப்படி சொல்லிட்டு இருப்போம்? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும் அமையும். கரெக்டா இல்லையா? பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா இருப்போம், நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் மட்டும்தான் இருப்போம். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் மொய்தீன் சார் வந்து சிறப்பா சொன்னாரு. தேங்க்யூ சார். ஒரு பெரிய கிளாஸ் பண்ணிடலாம். அடுத்தபடியா மேடம் மனம்னு சொல்றோம். உங்க அறிவுல உங்களோட மனசை இயக்கும். இதனால உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஏன்னா நம்மளோட நாலேஜ் பார்த்து இது வரைக்கும் நீங்க என்ன பதிய வச்சிருக்கீங்களோ அந்த அறிவின் அடிப்படையில தான் உங்களோட செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே இருக்கும். இது மற்றவங்களோட பார்வைக்கு சரியா இருக்கும், தப்பா இருக்கும். ஏன் நம்ம மற்றவங்களை புரிஞ்சுக்கல, நம்ம ஏன் மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கல, நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிறேங்கிறத ஒரு முரண்பாடுகள் வந்து நம்மளோட செயல் தடைகள் வருது. இப்போ நம்ம வந்து ஏன் ஜெயிக்க முடியல, நம்ம காலம் ஃபுல்லா வேலை செய்யணுமா அப்படிங்கிறது, வேலைங்கிறது நம்ம தவிர்த்தரணும். சர்வீஸ், நம்ம உலகத்துல பிறந்ததே சர்வீஸ் பண்றதுதான். ஒவ்வொரு ஆத்மாவுமே, ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஒரு குழந்தை வளர்த்துறது ஒரு சர்வீஸ். நம்மளோட பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு நம்ம போராடுறது ஒரு சர்வீஸ். அப்போ மக்களின் சேவையே மகேசனின் சேவைன்னு சொல்றோம். அப்போ இந்த நிறுவனத்தோட கேடிஎம் நிறுவனத்தோட மக்கள் நீங்க தான். உங்களோட சர்வீஸ் தான் இந்த நிறுவனம் பல மடங்கு, பல டிபார்ட்மெண்ட்டு, பழைய பிரான்ச்சஸ் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு. அப்போ உங்களோட சர்வீஸ் வந்து நீங்க ஒவ்வொருத்தரையும் காலையில பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆக்டிவா இருந்தீங்க. அப்போ இந்த ஆக்டிவ் வந்து நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆயிடும். ஏன்னா நம்மளுக்குள்ள பதிவான அறிவின்
விஷயங்கள் தான். அப்போ எல்லாருமே நம்ம சொல்லுவோம், தலையெழுத்தே சரியில்லை, எனக்கு நேரமே சரியில்லை, காலமே சரியில்லை, என்னை யாரும் புரிஞ்சுக்கல, எனக்கு மட்டுமே கஷ்டம் நடக்குது காலம் ஃபுல்லா அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை வந்து தாழ்த்திக்கிட்டு போறதுதான் நம்மளோட பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. அப்போ கடவுள் அப்படின்னு போய் ஒன்றை தேடிட்டு நம்மளோட செயல்பாட்டுகளை குறிச்சிட்டு கடவுளுக்குள்ள போய் புரிஞ்சுக்கிறோம். கடவுள் என்னைக்குமே கொடுக்க மாட்டார் யாருக்குமே. கடவுள் அப்படிங்கிறதோட முழு அர்த்தமே கடந்து போறதுதான். உங்களுக்குள்ள உங்களுடைய அறிவுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு கடந்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வளர்ச்சிகள் இருக்கும். இதை நீங்க ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்றப்போ உங்களுக்கு எனர்ஜி லெவல் அதிகமாயிட்டே வரும். உங்களுக்கு சோர்வுங்கிறதே இருக்காது. அப்போ ஒரு மொபைலுக்கு ரீசார்ஜ் மாசத்துக்கு ஒரு தடவை பண்றோம், குறைஞ்சது 28 நாளைக்கு ஒரு தடவை பண்றோம். உங்களை நீங்க புதுப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? அப்போ ஒரு வேலைக்கு வர பக்கம் எனக்கு சின்ன வேலை, எனக்கு மற்றவங்களுக்கு பெரிய வேலை, இவங்களுக்கு ஒரு காம்படிஷன் இருக்குது, என்னை மதிக்கவே இல்லை, அவங்கள மட்டும் மதிக்கிறாங்க, சீனியரை மதிக்கிறாங்க, புதுசாக வந்து என்ன மதிக்கல, இல்லை புதுசாக வந்தவங்களை மதிக்கிறாங்க என்ன மதிக்கல அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மைகள் ஏன் வருதுன்னா நம்மளை நம்ம புதுப்பிச்சுக்காதான். நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டா நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ கூகுள் நிறுவனத்தை எடுத்துக்கோங்க. எல்லாருமே நம்ம கூகுளில் போய் தான் தேடுறோம். ஆனால் கூகுள் தேடி கண்டுபிடிச்சது சுந்தர் பிச்சை சார். ஏன்னா அவர்கிட்ட அவரோட வளர்ச்சி. அப்ப ஏன் மக்கள் நம்மளை தேடல, ஏன் இந்த நிறுவனத்துல நம்ம மேல போகலன்னு நம்மளோட தடைகள் தான். நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா உங்க நிறுவனம் உங்களை எங்கேயோ தூக்கிட்டு போகும். அப்போ உங்களுடைய வளர்ச்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க செயல் முயற்சி எடுத்தா மட்டும்தான், உங்களை புதுப்பிச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்க டிஎன்ஏ மாறும். இல்லைன்னா நம்மளுக்கு எல்லாருமே ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே போனாலும் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு வந்துக்கணும், நல்ல பிள்ளையா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துனதோட விளைவு நேற்று நாங்கள் பார்க்குறோம். அந்த குழந்தை +2 படிக்குது. ஒரு இடத்துல உட்கார வச்சிங்க 2 நாளானாலும் அந்த இடத்துல இருந்திருக்கேன். ரொம்ப அமைதியான குழந்தை. இதோட பின்விளைவு என்ன? டீச்சர் சத்தமாக திட்டுறாங்க, அவங்க அப்பா அதை தாங்கிக்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறாரு. என் குழந்தை நானே திட்டுறது இல்லை, டீச்சர் திட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் இது இல்லைன்னா நம்மளுக்கு பதிய வைக்கப்பட்ட விஷயங்கள் நம்ம பழைய அடிப்படையிலேயே போகிறப்பதான். அப்போ இந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க, கஸ்டமர் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்று இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா, கஸ்டமர் அப்படின்னு வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஏன் வர்றாங்க, நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாமல் ரிட்டர்ன் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்க்க மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சமா இருக்கான்னு பார்ப்பாங்க, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு விலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேட்க தெரியாது. எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு கேட்கும் திறன் குறைவாக இருக்கும். அப்போது அந்த கஸ்டமரை நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு அவங்க ஒன்று தேடிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் தேடுதலுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். அதாவது என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கே பேச்சு வர மாட்டேங்குது. புதுசாக ஒரு நபரை பார்த்தா என்ன பண்ணிடுறோம், விலைக்கு போயிடுறோம், இல்லைன்னா பின்னாடி போய் நின்றுக்கிறோம். ஏன்னா நம்ம முன்னாடி தூக்கிட்டு போகிறது ஒவ்வொரு கஸ்டமர் வரப்போவும் நீங்கள் முன்கூட்டியே போய் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்லவே தெரியாது. நான் எனக்கு இது வேணும்பாங்க, இந்த மாதிரி வேணும்பாங்க, என்ன மாதிரின்னு சொல்ல தெரியாது. அப்போ அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுட்டு நம்ம ஒவ்வொன்றும் புதுசு நீங்கள் காமிச்சதையே திருப்பி 2வது தடவை காமிச்சாலும் கூட பரவாயில்லையே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிம்பாங்க. ஏன்னா முடிவெடுக்கும் திறனும் அவங்களுக்கு இருக்காது, ஜட்ஜ் பண்ணுற இதுவும் இருக்காது. தேடிக்கிட்டே இருப்பாங்க, கட்சியில் எதுவுமே பிடிக்கலம்பாங்க. அவங்க மட்டும் பிடிக்கலைங்கிறதும் முடிவெடுக்க முடியலைங்கிறதும் அவர்களோட குறைபாடு. அவர்களுக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கிறப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுல உங்களோட அறிவு. அப்போ அந்த அறிவு வந்து நீங்கள் எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் பேச தெரியாம என்ன நினைப்பாங்களோ, போய் சொன்னால் ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, ஏதாவது திட்டிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறத அவங்க கிட்ட கேள்விகள். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க பிடிக்காது. நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா டென்ஷன் ஆவாங்க. நிறைய கஸ்டமர் நீங்களே பார்த்துருப்பீங்க, என்ன வேணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க யார் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க, ஏன் ஷோகேஸ் இருக்கிறது எனக்கு பார்க்க தெரியாதா அப்படிம்பாங்க. அப்போ இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கும். அப்போ அவர்களுக்கு அந்த கேள்வி கேட்கும் அந்த என்ன வேணுங்கிறதே அவங்களுக்கு அலர்ஜியான வார்த்தையாக இருக்கும். அப்போ என்ன வேணுங்கிறத விட இது பாருங்க ஒரு குறிப்பிட்ட நீங்கள் காமிக்கிறப்ப நீங்கள் உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு பிடிச்சிடும். அப்படி நீங்கள் எதை காமிச்சாலும் ஓகேன்னு எடுத்துட்டு இருப்பாங்க. அது போன்று நீங்கள் உங்களோட அறிவுகளை புதுப்பிக்க மட்டும்தான்
நீங்க ஜெயிக்க முடியும். பழைய எண்ணத்திலும் பழைய அடிப்படையிலுமே இருந்தீங்கன்னா நம்ம விளக்கப்பட்டுட்டே தான் இருப்போம். நம்மளுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னா நம்மளோட எனர்ஜி, நம்மளோட அறிவு, நம்மளோட நடத்தை இதை மாற்றினா மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம ஃபிட்டாக முடியும். எங்கே போனாலுமே சர்வீஸ் தான். நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றிட்டு உங்கள் குழந்தைகளோட மனசுலையும் நீங்கள் பண்ண வேண்டியது சர்வீஸ். நம்ம சர்வீஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும்னு தான் எங்கள் நிறுவனத்தில் கண்டுபிடிச்சு உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய வந்து எல்லோரும் நன்றாக பண்ணணும். இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு ஆர்டர்லாம் உங்களுக்கு வரணுங்கிறது எங்களோட நிறுவனத்தோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.